என்று ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் மகளே, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் மகனே. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னை நேசித்தவள் எல்லாம் விலகி விட்டார்கள், நான் தனித்த நிலைமையில் இருக்கிறேன், என் பாரத்தை புரிந்து கொள்ள யார் இருக்கிறார்கள், என் வேதனைகளை விளங்கிக் கொள்ள யார் இருக்கிறார்கள், தனிமையாய் நான் கண்ணீர் வடிக்கிறேன், உலகம் என்னை பரிகசிக்கிறது, உலகம் என்னை வித்தியாசமாய் பார்க்கிறது, இவன் என்ன பாவம் செய்தானோ, இவள் என்ன பாவம் செய்தாளோ, இவளுக்கு என்ன வந்திருக்கிறது என்னை குற்றப்படுத்துகிறார்கள். ஆகவே என்னை புரிந்து கொள்ளவும் என் வேதனை அறிந்து கொள்ளவும் யாரும் இல்லாமல் தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். குழந்தை இல்லை என்று குற்றப்படுத்துகிறார்கள், நீ குழந்தை பெற்றுக்கொள்ள லாயக்கற்றவள் என்று சொல்லி பரிகாசம் பண்ணுகிறார்கள். உங்களுக்கு தான் குழந்தை இல்லையே, உங்களுக்கு எதுக்கு சொத்துக்கள் என்று பரிகாசமாய் உறவுகள் சொந்தங்கள் பேசுகிறாரு. தனித்து விடப்பட்ட நிலைமை, எந்த சொந்தங்கள் குடும்பங்களுக்கு போக முடியவில்லை, எந்த மகிழ்ச்சியான இடத்திற்கு செல்ல முடியவில்லை, தனித்து விடப்பட்டு இருக்கிறோம். இதோ இந்த கடன் பிரச்சனை ஒரு பக்கம், பண பிரச்சனை ஒரு பக்கம், வேலை இல்லாத பிரச்சனை ஒரு பக்கம், உதவி செய்வதற்கு யாரும் உண்டா என்று தேடி பார்த்தால் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு அநாதை போல விடப்பட்ட நிலைமை, யார் உதவி செய்ய முடியும்? தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. நினைக்கும் பொழுது கண்ணீர் தான் வருகிறது. இரவு நேரம் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த துக்கம் என்று அழுது கொண்டிருக்கிறீர்களாம். மகதலேனா மரியாளை சந்தித்து, மகளே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? ஏன் உன் கண்களிலே கண்ணீர்? ஏன் உன் முகத்திலே துக்கம்? ஏன் நீ கலங்கின உள்ளத்தோடு வந்திருக்கிறாய்? நான் உயிரோடு கூட இருக்கிறேன். உன்னை நேசிக்கிற இயேசுவாகிய நான் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று பாசத்தோடு அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி நம்மை சந்திக்க வந்திருக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு சமயம் அமெரிக்கா தேசத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்த போது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அங்கே இருக்கிற சபைகள், தமிழ், மலையாளம், பல சபைகள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். நான் அங்கே போய் அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண அமர்ந்திருந்த போது ஒரு குடும்பத்தார் வந்து ஒரு பாடல் பாடினார்கள். குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து அவங்க பாடல் பாடின முறை நான் ஆச்சரியத்தோடு அவளை கவனித்தேன். காரணம், கிறிஸ்தவர்கள் பாடுகிற வழக்கமான பாடல் அல்ல, அது இயேசுவை புகழ்ந்து பாடுகிற பாடல். அந்த கர்நாடிக் இசையில் ரொம்ப அருமையாய் அழகாய், அதாவது ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் மன உருகி பாடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மனது உருகி அந்த மாதிரி பாடுறாங்க. நான் வித்தியாசமாய் பார்த்தேன். எங்கள் ஆட்கள்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு கையை சேர்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இவங்க வித்தியாசமாக பாடுறாங்களே, மனம் உருகி பாடுறாங்க. அந்த குடும்பமே கர்நாடிக் இசையில் பாடுறாங்க. அப்போ இவங்களை பார்த்தா இது கிறிஸ்தவ குடும்பமாக தெரியலை, இவங்க ஒரு பாரம்பரியமான ஆர்த்தடாக்ஸ் பக்தி உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்று. அதே மாதிரி கூட்டம் முடிந்தது, அவளை சந்தித்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா நாங்கள் ரொம்ப பக்தி உள்ள இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, எப்படி கர்நாடக இசையில் இயேசுவை இவ்வளோ அப்படியே உருகி உள்ள முருகி பாடுறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, என்னுடைய பெற்றோர் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தெய்வத்தை புகழ்ந்து பாடுவதற்காகவே என்னை கர்நாடக இசையை கற்றுக்கொள்ள வைத்தார்கள். சின்ன வயதில் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்தே தெய்வத்தை அப்படி நம்ம தொழுது கொள்ளணும் அப்படி என்பதற்காகத்தான் அந்த இசையை நான் கற்றுக்கொண்டு அந்த மாதிரி பாடல்களெல்லாம் பாடி இறை வணக்கம் செய்வது எங்களுடைய வழக்கம், எங்களுடைய குடும்ப வழக்கம். அமெரிக்கா வந்த பிறகும் அப்படி தான் நாங்கள் இருந்தோம், அந்த பக்தியை விட்டு விடவில்லை. பிறகு எப்படி இப்போ இயேசுவை பற்றி பாட வந்தீங்க? நடந்த ஒரு சம்பவத்தை நான் அறிந்தேன். அந்த சகோதரி ஒரு கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள். அந்த வியாதி கொஞ்ச நாட்கள் கழித்து ஆஸ்பத்திரியில் போய் பரிசோதனை பண்ணினால் கேன்சர் வியாதி சரீரம் முழுவதிலும் பரவிவிட்டது. இனி ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை, அவ்வளவுதான் என்கிற நிலைமைன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே எவ்வளோ காலம் உயிர் வாழ போகிறீங்க தெரியாது, வெறும் குறுகிய காலம்தான். அந்த வியாதி அவ்வளவு வேகமாய் உடம்பு முழுவதும் பரவிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள். மரண பயம் சூழ்ந்து கொண்டது.
இப்பொழுது கணவர் வேலை செய்கிறார், 2 பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவங்களும் ஒரு நல்ல வேலை செய்தவர்கள். இப்போ வேலைக்கு போக முடியாது, வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டு போனார்கள். வியாதியினாலே பாதிக்கப்பட்ட சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், மனதில் ஒரு பெரிய துக்கம். நான் மரித்து விட்டால் என் சின்ன பிள்ளைகள் அநாதைகளாகிடுவாங்களே, என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என் கணவர் பாவம், அவருடைய நிலைமை என்ன நினைத்து நினைத்து அழுவாங்க. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். அப்பொழுது உறவினர் ஒருவர் சொன்னாங்க, இயேசுன்னு ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறா, எந்த வியாதி அவரால் குணமாக்க முடியும், நீ அவரை கூப்பிடு, உனக்கு உதவி செய்வார் என்று. ஐயோ, நாங்கள் பாரம்பரியமாக எவ்வளோ பக்தியாய் நாங்கள் வளர்க்கப்பட்டு வந்தவர்கள். இந்த இயேசுவை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்று அதிகமாக தெரியாதே. கிறிஸ்தவங்க அவங்க சாமியாக இயேசுவை வச்சிருக்கிறாங்க, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, இயேசு எல்லாருக்கும் உரியவர், நீ கூப்பிடு. நீ பக்தியாக தொழுது கொண்டாயே, மனமுருகி பாட்டை பாடினாயே, அந்த கடவுளெல்லாம் தேடி இருக்கலாம்ல. எல்லாம் தேடி பார்த்துட்டேன், ஒருத்தர்கிட்ட எனக்கு பதில் வரவில்லை, நீ முயற்சி பண்ணி பாருன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் உட்காந்து, இயேசுவே உங்களை பற்றி எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் அற்புதம் செய்கிற ஆண்டவர், நீ எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் தனித்து நிற்கிறேன், நான் செத்துட்ட என் பிள்ளைகள் அனாதை ஆகிடுவாங்க, என் கணவர் அனாதை மாதிரி ஆயிடுவார், நான் இந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்து வேதனைப்படுகிறேன், நீங்கள் உதவி செய்வீங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இயேசுவே நீ பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ளே கணவர் வேலைக்கு போயிட்டார், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. வீட்டில் உட்காந்து இயேசுவே நீ கூப்பிட்டாங்க. திடீரென்று அந்த வீட்டுக்குள்ளே பிரத்யட்சமாக இயேசு வந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு, மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான அதே இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்றார். இங்கே பார்க்குறாங்க, நீங்கள் யாரு, நீங்கள் யாருன்னு கேட்டா, நீ கூப்பிட்டல மகளே, அந்த இயேசு நான் தான். இயேசு வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்த தேவன், நீ என் பெயரை சொல்லி நீ அழுது கூப்பிட்டாய், உன் கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது, நீ வடித்த கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது மகளே, இயேசுவே என்று நீ அழுதாய் அல்லவா, அந்த கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது. ஆகவே நான் வந்தேன், நான் உன்னை குணமாக்குகிறேன். இயேசு தொட்டார், வியாதி மறைந்தது. இயேசு மறைந்து போய்விட்டார். அற்புதமான ஒரு சுகம். கேன்சர் முற்றிலும் சரீரத்தை விட்டு விலகி போயிருந்தார். பூரண சுகம். எப்படி ஒரு கடவுளா! ஐயோ, நாம் கற்பனையாக எத்தனையோ தெய்வங்களை வணங்கினோமே, தேடினோமே, யாரும் நம்மகிட்ட பேசலையே. ஒரே ஒரு நாள் இயேசுவே நீ கூப்பிட்ட, என் வீட்டில் வந்து பேசுகிறார், என்னோடு பேசுகிறார், அழாதே நீ ஆறுதல் சொல்லுகிறார், என் கண்ணீரை தொடங்கி அற்புதம் செய்கிறார். அந்த இயேசுவை அறிந்து கொண்டோம். ஆகவேதான் நாங்கள் குடும்பமாய் இன்னைக்கு அவரை துதித்து பாடுகிறோம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். உடைய கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார், உடைய கண்ணீரை மாற்ற இன்றைக்கு இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்தித்த உடைய கண்ணீரை மாற்றி அவர் அற்புதம் செய்து மகிழ்ச்சியோடு அனுப்ப இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு என்ற பெயரை உண்மையான இருதயத்தோட உண்மையான விசுவாசத்தோடு கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். அவர் ஆச்சரியமான ஒரு தேவன். அநேகருக்கு ஆண்டவர் தரிசனமாகி அற்புதம் செய்த சாட்சிகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சமயம் நாலுமாவடிக்கு அருகில் சாத்தான் குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறாரு. அந்த ஊரில் அது பிரபலமான ஊராகிவிட்டார். அங்கே 2 கொலைகள் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததனுடைய விளைவாய் ஐநா சபை வரைக்கும் பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் தான் அது. அந்த நடந்த ஒரு காரியம், ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தாயார், அவங்களுக்கு வயிற்றில் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தார். நிறைய மருந்து மாத்திரைகள் மருத்துவங்களை அவங்களே செய்து கொண்டாங்க. இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்னு சொல்லி பல மருத்துவம் செய்து சுகம் உண்டாகவில்லை. கடைசியில் ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை வந்ததுனால டாக்டர் இடத்துல போனாங்க. அவங்க சொன்னாங்க, இது கேன்சர் மாதிரி தெரியுது, நீங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு அனுப்பினாங்க.
அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, பிந்தி வந்திருக்கீங்களாம்மா, முதலே வந்திருக்க கூடாதா? அதுக்கு எவ்வளோ இப்போ வைத்தியெல்லாம் வந்திருக்குதே, இனி ஒன்று செய்ய முடியாது. வயிற்றில் வலி ஒரு பக்கம், இனி ஒன்று செய்ய முடியாது என்ற மருத்துவம் கைவிட்ட நிலைமை ஒரு பக்கம். இப்போ அவனுடைய மகள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள். இப்போ அவனுடைய வேதனை, என் பிள்ளையுடைய நிலைமை என்னாகும் என்று அழுதுகிட்டே இருப்பாங்களாம், கண்ணீர் வெடித்து கொண்டே இருப்பாங்களாம் எப்பவும். பக்கத்து வீட்டில் இன்னொரு இந்து சகோதரி சொன்னாங்க, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற? இந்த 4 மாவட்டியில் ஜபம் பண்ணுறாங்களாம், இயேசு அற்புதம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாள் போ, அங்கே போய் பாரு, ஒருவேளை இயேசு உனக்கு அற்புதம் செய்வார்ல. ஒரு இந்து சகோதரி சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. உடனே எப்போன்னு கேள்விப்பட்டு தன்னுடைய வாலிப மகளை அழைத்து கொண்டு அங்கே ஜபத்துக்கு வந்தார்கள். திறப்பின் வாசல் ஜபம், 30,000 பேர் பந்தலுக்குள்ள அந்த ஜபம் நடந்த நாட்கள். 30,000 மக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தோடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவ்வளோ மக்கள் வர்றாங்கன்னா இந்த இயேசுகிட்ட ஏதோ இருக்குதுன்னு சொல்லி தன் வாலிப மகளை அழைத்து கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டார்கள். கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்கும், என்ன பேச ஒன்றும் தெரியாது. முதல் முறை ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. சாட்சிகளை கேட்டாங்க, தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட ஒரு பிரசங்கத்தை கவனமாக கேட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இப்படிலாம் அற்புதம் நடக்குமா, இயேசு கிறிஸ்தவ என்கிற கிறிஸ்தவ கடவுள் இப்படிலாம் அற்புதம் செய்வாரா, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளே வந்தது. ஜெப நேரம் வந்தது. நான் சொன்னேன், நீங்கள் தான் கூப்பிடணும், நீங்கள் கூப்பிடுங்க, இயேசு அற்புதம் செய்வார் என்று. அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்த அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுதாங்க. இயேசுவே, உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன், நான் இறந்துட்டா என் வாலிப மகள் அநாதையாகிடுவா, என் பிள்ளையை யார் பார்ப்பாங்க? தன் மகளை நினைத்து அவளை அழுதார்கள். அந்த வாலிப மகள் பக்கத்தில் இருக்கிற மகள், எங்கள் அம்மாவுக்கு இயேசுவே ஒரு அற்புதம் செய்யுங்க, கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவங்க அழுது ஜெபிக்கும் போது என்ன நடந்தது, அவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க. திடீரென்று அந்த தாயாருடைய கண்களுக்கு முன்பாக இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்றார். இயேசுவை பார்க்கிறாங்க. அவருடைய பிரகாசமான அவருடைய முகம், ஒரு வெள்ளை அங்கி தரித்தவராய் நிற்கிறத பார்க்கிறாங்க. இது என்னது, யார் இதை நீ கலங்கி பார்க்கும்போது, நீ பயப்படாத, உன் கண்ணீரை நான் கண்டேன், என்னை நோக்கி நீ கண்ணீர் வடித்தாய் அல்லவா, நான் உனக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய கரத்தை அவன் மேலே வைத்தார். அவ்வளவுதான், ஒரு அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாவதை உணர்ந்தார்கள். விடுதலை உண்டாகிவிட்டார். இயேசு மறைந்து போனார். 4 மாதம் கழித்து இந்த அற்புதம் நடந்தது ஒன்றும் எனக்கு தெரியாது. அது கூட்டத்தில் வந்தாங்க, ஜெபிச்சாங்க, தாயும் மகளும் போயிட்டாங்க. 4 மாதம் கழித்து அந்த தாயும் வாலிப மகளும் மேடையில் வந்தாங்க. அந்த தாய் ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க, பேசவங்களுக்கு பயம். அந்த வாலிப மகள் தாய்க்காக இந்த அனுபவத்தை சொன்னாள். இதே கூட்டத்துக்குள்ளே ஜெபித்து கொண்டு இருந்தோம். இயேசு வந்து எங்கள் அம்மா முன்னால் நின்று அவரை பிரத்யட்சமாக எங்கள் அம்மா பார்த்தாங்க. அவர் தொட்ட பொழுது சுகம் உண்டாயிற்று. மகிழ்ச்சியோடு சாட்சி சொன்னார்கள். இன்றைக்கும் அவர் தரிசனமாகி ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர். அந்த இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார், இந்த இடத்துல வந்திருக்கிறார். இன்றைக்கு உண்மையான இருதயத்தோட, முழு இருதயத்தோடு இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். முழு இருதயத்தோட அவரை தேடும் பொழுது கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார்.